अल्हम्दुलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அழகிய பண்புகள் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் அல்லாஹுக்கு அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் என்ற அழகான பண்பு இருக்கிறது, பெயர் இருக்கிறது. அந்த ஒரு பெயருக்குள்ளே, ஒரு பண்புக்குள்ளே சுமார் 27 பண்புகள் அடங்கி இருக்கின்றன என்ற விவரம் வரை சென்ற வாரம் நம்ம பார்த்தோம். அவன் அளவற்ற அருளாளனாக இருக்கிற காரணத்தினால தான் ரஸாக்காக, ரிஸ்க் அளிப்பவனாக இருக்கிறான், மன்னிப்பவனாக இருக்கிறான், வஹாபாக வாரி வழங்குகிற வள்ளலா. இதெல்லாம் அந்த 2 பண்புக்குள்ள அடங்கிய பண்புகள் என்பதை கடந்த வாரம் பார்த்தோம். அல்லாஹ் அளவற்ற அருளாளனாக இருக்கிறது போலவே அவன் கோபக்காரனாகவும் இருக்கிறான். எப்படி அளவற்ற அருளாளனாக இருக்கிறானோ, எந்த அளவுக்கு அருள் செய்ய முடியணுமோ அந்த அளவுக்கு அருள் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சில விஷயங்களில் அவன் கடுமையான கோபக்காரனாக இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் அரிசில் ஒரு கடிதத்தை எழுதி அதில் பதிய வைத்திருக்கிறான். அதில் என்ன பதிய வைத்திருக்கிறான் என்று கேட்டால், என்னுடைய ரஹ்மத், அருள் என்னுடைய கோபத்தை மிஞ்சிவிட்டது. அல்லாஹ் அரிசை உருவாக்கி அந்த அரிசில் நான் எப்படிப்பட்டவன் என்பதை அந்த அரிசிலே பதித்திருக்கிறான். அதில் என்ன பதித்திருக்கிறான் என்று கேட்டால், கலபத்து ரஹமத்தி, என்னுடைய ரஹமத்து மிஞ்சி விட்டது, மிகைத்து விட்டது, கலபி என்னுடைய கோபத்தை. அப்போ அல்லாஹ்வுக்கு ரஹமத்து இருக்கிற மாதிரி கோபம் இருக்குது, ஆனால் கோபத்தை விட ரஹமத்து கூட. கோபக்காரன் என்கிற ஒரு பண்பும் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்று இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸில் இருந்து, புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த ஹதீஸிலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம். அப்போ அல்லாஹ் கோபக்காரன் என்று சொன்னால், கோபக்காரன் என்ற அர்த்தத்தை தரக்கூடிய ஒரு சொல்லு அல்லாஹ்வுடைய பெயரில் நீங்கள் பார்க்க முடியாது. கோபப்படுவான் என்று ஒரு வினை சொல்லாக வருமே தவிர, இன்னன்னார் மீது கோபிக்கிறான் என்று வருமே தவிர, ரஹ்மான் ரஹீம்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கோபக்காரன் ஒரு பேர் அவனுக்கு இருக்குதாண்டா இல்லை. கோபப்படுவான் என்ற ஒரு வார்த்தையை தான் அல்லாஹ் யூஸ் பண்ணுகிறானே தவிர, நான் கோபக்காரன் ரஹ்மான் ரஹீம் ஜப்பார் ரஸாக் என்று சொல்லி கோபக்காரனுக்குன்னு ஒரு சொல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சொல்லை கொண்டு அல்லாஹ்வுக்கு பேர் இருக்காண்ட கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொன்னால், ஒரு பண்பு ஒருவன்கிட்ட இருந்து அது அதிகமாக பிரதிபலித்தா தான் அதை பேராக நம்ம வைப்போம். ஒருவன் அரிதாக செய்யக்கூடிய ஒரு காரியங்களை வைத்து பேர் வைக்க மாட்டோம். அப்போ அல்லாஹ் கோபப்படுகிறான் என்று சொன்னால், எப்போ பார்த்தாலும் கோபப்பட்டுக்கிட்டு, அதிகமாக கோபப்பட்டுக்கிட்டு, கோபமும் ரஹமத்து இங்கே சம அளவில் இருக்குன்னு வைங்க, அப்போ அல்லாஹ்வுக்கு அந்த கோபக்காரனுங்கிற ஒரு பேரை அவன் தனக்கு சூட்டி கொள்ளலாம். கோபம்ங்கிற ரொம்ப 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 கம்மி. அருளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அல்லாஹ் கோபப்படுவது ரொம்ப கம்மி என்ற காரணத்தினால்தான் அவன் கோபக்காரன்ற ஒரு பெயரை தனக்கு சூட்டி கொள்ளவே இல்லை. ஆனாலும் அந்த கோபத்தை பிரதிபலிக்கக்கூடிய
வேறு பெயர்களை அல்லாஹ் தனக்கு வைத்திருக்கிறான். அது எல்லாமே அல்லாஹ்வுடைய கோபத்தின் வெளிப்பாடு தான். ஜப்பார் அப்படின்னு ஒரு பேர் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அடக்கி ஆள்பவன், என்னை எகிரி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களை அடக்கிடுவேன் என்று அடக்கி ஆள்பவன் என்று சொல்வது கூட ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு தான். ஜுன்திகாம் அல்லது முன்தகீம், இப்படி ரெண்டு ஒரே அர்த்தம் தான். அதாவது கணக்கு தீர்க்கிறவன். நீங்கள் சரியாக நடக்கலைன்னு சொன்னால், நான் உங்களை மன்னிக்கலைன்னு சொன்னால் கணக்கு தீர்ப்பேன்னா தண்டிப்பேன். யார் தண்டிப்பா? கோபம் உள்ளவன் தான் தண்டிப்பான். அவனுக்கு அந்த கோபம் ஆறவில்லை, அதை மன்னிக்க தயாராக இல்லை என்று சொல்லும் பொழுது அவன் தண்டிக்கக்கூடியவன். இந்த பெயர்லாம் எதில் அடங்குது? கோபக்காரனாக இருக்கிறான் என்பதனுடைய வெளிப்பாடாகத்தான் ஜப்பாருங்கிறது, துன்திகாம்ங்கிறது, முன்தகிம்ங்கிறது, கஹார் காஹிர் ரெண்டு ஒரே அர்த்தம் தான். அதுக்கு என்ன அதிகம்னா ஆதிக்கம் செலுத்துறவன். அப்போ நீங்கள் அவனை எதிர்த்து நீங்கள் நின்றீர்களே ஆனால் உங்களை அடைக்கிடுவான். இந்த மாதிரியான கருத்துப்பட சில பெயர்கள் எல்லாம் குரானில் அல்லாஹ் தனக்கு சொல்லுகிறான். அது மாதிரி ஷதீதுல் இகாப், கடுமையாக தண்டிக்கக்கூடியவன். கடுமையாக தண்டிக்கிறவன்கிற என்னுடைய வெளிப்பாடு கோபத்தினுடைய வெளிப்பாடு. அல்லாஹ் எப்படி அளவற்ற அருளாளனாக இருக்கிறானோ அந்த மாதிரி கடுமையாக தண்டிக்கிறவன், அடக்கி ஆள்பவன், அந்த மாதிரி பழி தீர்ப்பவன், கணக்கு தீர்ப்பவன், இந்த மாதிரியான கருத்துப்பட சில பெயர்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றன. இது எல்லாமே எதனுடைய வெளிப்பாடு என்று சொன்னால் கோபத்தின் வெளிப்பாடு. அந்த கோபத்தின் வெளிப்பாடாக இருக்கிற காரணத்தினால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் சில பாவங்களுக்கு மன்னிப்பே இல்லைங்கிறான். அல்லாஹ் அளவற்ற அருளாளன் தானே. அளவற்ற அருளாளன் என்று சொன்னால் மனிதன் செய்கிற தவறுகளை, பாவங்களை எல்லாத்தையும் மன்னித்து விட வேண்டும். எல்லாத்தையும் மன்னிக்கிறானா? மன்னிக்க மாட்டேன். எல்லாத்தையும் மன்னிப்பான். எப்போ மன்னிப்பான் என்று கேட்டால் வாழும்போது திருந்தி கொண்டால். எவ்வளோ பெரிய நீங்கள் பாவத்தை செய்தாலும், ஷிருக்கே நீங்கள் வைத்தாலும், குஃப்ரிலே நீங்கள் வீழ்ந்து விட்டாலும், யாரெல்லாம் நான் தப்பு செஞ்சிட்டேன், உன்னை விளங்காமல் இணை வைச்சிட்டேன், உன்னை நான் மறுத்துட்டேன் என்று வாழும்போது திருந்தி கொண்டால் மன்னிப்பான். அது ஒரு விஷயம். இப்போ சஹாபாக்கள்லாம் அப்படி இருந்த ஆளுக்கு தான். சஹாபாக்கள் எல்லாம் குஃப்ரில் இருந்த ஆளுக்கு தான். பல தெய்வ வணக்கத்தில் மூழ்கி கிடந்தவர்கள் தான். எப்போ ஏற்றுக்கொண்டு வந்து விட்டார்களோ அப்போ மன்னிக்கிற விஷயம் வேற. அந்த ஷிருக்கிலேயே மூழ்கிய நிலையில் ஒருத்தர் மரணித்து விட்டான், குஃபுர்லேயே மூழ்கிய நிலையில் மன்னித்து விட்டான், அந்த செயலை திருத்தி கொள்ளவில்லை. அதுக்கு அல்லாஹ் என்ன நிலைப்பாடு எடுக்கிறான்? மன்னிப்பு கிடையாதுங்கிறான். நீங்கள் மன்னிக்கிறதா இருந்தால் வேற பாவங்களை செய்து பாவ மன்னிப்பு கேட்காமல் மரணித்து விட்டால் நாடினால் மன்னிச்சிருவான். நீங்கள் நோன்பே வைக்கலை, தொழுகையே நடத்தலை, அதே நேரத்தில் அப்படியே மூத்தாயிட்டீங்க, அதுக்கு பரிகாரம் காணலை, தௌபாவும் செய்யலை, அல்லாஹ் மறுமையில் நாடினால் மன்னித்து விடுவான், நாடினால் தண்டிப்பான். அப்போ வேறு பாவங்கள் செய்பவர்கள் மன்னிப்பு கேட்டார்களேயானால் மன்னிச்சு விடுகிறான். மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் நாடுனா மன்னிப்பான், நாடுனா மன்னிக்காமல் விட்டுருவான். ஆனால் சில பாவங்கள் செய்த நிலையில் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. ஏன் மன்னிக்க மாட்டேங்கிறான்? அவன் தான் மனிதனை படைத்தான். மனிதனை படைத்திருக்கும் போது அறியாத்தனமாக சிறுக்கு வச்சுட்டா தான் என்ன, குஃப்ர் வச்சு தான் என்ன, அப்படிங்கிற அளவுக்கு அவன் கருணை காட்டுவான். கருணை காட்ட மாட்டான். அதுக்கு பேர் கருணையும் கிடையாது, அது ஏமாளித்தனம். கருணை காட்டுவதாக இருந்தால் ஒரு அளவுக்கு செய்யலாம். அல்லாஹ் இல்லைன்னு சொல்லக்கூடியவனுக்கு இப்படி கருணை காட்டுவது? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு விட்டு ஒன்று ரெண்டு தவறுகள் செஞ்சால் கருணை காட்டுவதில் அர்த்தம் இருக்கிறது. அல்லாஹ் அளவற்ற அருளாளனாக இருந்தால் கூட எதையெல்லாம் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கிறானோ அந்த வசனங்கள்லாம் எதை காட்டுகிறது? அவனுக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறது, அவனுக்கு கோபம்னு ஒரு பக்கம் இருக்கிறது. வெறுமனே மன்னிச்சிருவான் என்று எதை வேண்டாலும் செய்யலாம் என்று நம்ம நடந்துவிடக்கூடாது. அப்போ நம்ம அல்லாஹ்வுடைய அந்த கோப பண்புகளை விளங்கிக் கொள்வதாக இருந்தால் எதையெல்லாம் மன்னிக்க மாட்டான் என்று திருக்குரானிலையும் ஹதீஸுகளையும் சொல்லி தரப்பட்டிருக்கிறதோ அதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். எதையெல்லாம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன் என்று எச்சரித்திருக்கிறானோ அந்த தவறுகளை செய்து விடாமல், அல்லது செய்து இருந்தால் அதிலிருந்து மன்னிப்பு கேட்டு திருந்தக்கூடிய நிலையில் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதான் கோபத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு வழி. அப்போ எதையெல்லாம் மன்னிக்க மாட்டேங்கிறான் என்று கேட்டால் அல்லாஹ் ஃபஸ்ட்டு மன்னிக்க மாட்டேன்னு சொல்லுவது, கோபத்தை காட்டுவது ஷிர்க்கு காட்டுறான். ஷிர்க்குண்டா என்ன? அல்லாஹ்வுடைய இடத்துல வேற ஒருத்தரை வைத்து விடுவது, வேற ஒன்றை வைத்து விடுவது. ஷிர்க்குங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இணை, ஈக்குவல், சமம். அல்லாஹ்வுக்கு சமமாக ஒன்றை நீங்கள் ஆக்கினால், ஒருவரை ஆக்கினால், ஒரு சக்தியை ஆக்கினால் அது மட்டும் உனக்கு பிடிக்காது. அந்த நிலையில் மௌத்தாகிவிட்டால் மன்னிக்கவே மாட்டான்.
அந்த நெருப்பில் போட்டு வதைக்கும் பொழுது நமக்கு பார்த்தா கூட அது துடிச்சிருவோம். அல்லாஹ் அந்த இறக்கமே வராது அவனுக்கு. அவன் இந்த இணை கற்பிக்கிறவர்கள் விஷயத்தில் கடுகளவும் கருணை காட்டவே மாட்டான் என்கிற அளவுக்கு அது பாரதூரமான பயங்கரமான ஒரு விஷயம். இணை கற்பித்தல்னா என்ன? சின்ன சாயல் இருந்தால் கூட அவனுக்கு பிடிக்காது. இணை கற்பித்தல்னு சொன்னால் ஒரு மனுஷனை பிடிச்சி நீங்கள் தான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னால் தான் இணை கற்பித்தல் வழங்கக்கூடாது. ஒரு மனிதனை பார்த்து நீங்கள் தான் அல்லாஹ், ஒரு சிலையை பார்த்து நீங்கள் தான் கடவுள், ஒரு சூரியனை பார்த்து நீ தான் கடவுள், இப்படி சொல்வது தான் இணை கற்பித்தல் என்று நிறைய பேர் வழங்கி வைத்திருக்கிறார்கள். இது இணை கற்பித்தல் தான். இது மட்டுமல்ல இணை கற்பித்தல். அல்லாஹ் அவனுக்குரிய பண்புகளாக எவற்றையெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அந்த பண்புகளில் எந்த ஒரு பண்பாவது அல்லாஹ்வுக்கு இருப்பது போல மற்றவங்களுக்கு இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் அதை சிறுக்குங்கிறது. சிறுக்குண்டா என்ன? அல்லாஹ்வை போல இவர் பார்ப்பாரு, வேற ஒன்றும் செய்ய மாட்டாரு. பார்க்குற விஷயம் அல்லாஹ்வை போல, அல்லாஹ்வை போல இவர் கேட்பாரு, அல்லாஹ்வை போல இவர் உதவி செய்வார், அல்லாஹ்வை போல ரிஸ்க் தருவார். ஏதோ ஒரு பண்பு, ஏதோ ஒரு பண்புல அல்லாஹ் செய்வது போலவே ஒரு மனிதனும் செய்து விடுவான் என்று நம்ம நினைத்தோம் என்று சொன்னால் அதுக்கு பேர் தான் சிறுக்கு. முழுசாகவே இறைவன் என்று சொல்வது பெரிய சிறுக்கு. ஆனால் இதுவும் சிறுக்கு தான். அப்போ மக்காவில் உள்ள காபிர்கள் எல்லாம் என்ன சிறுக்கு செஞ்சார்கள்? ரெண்டு அல்லான்னு சொன்னாங்களா? மக்காவில் காபிர்கள் அபூஜஹல் இருந்தான, அபூலஹப் போன்றவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் எதிர்த்தார்கள். இரண்டு அல்லான்னு அவங்க சொன்னாங்களா? இல்லை. அவங்க வானத்தை படைத்தது யாருன்னு கேட்டால் அல்லான்னு தான் சொன்னாங்க. பூமியை படைத்தது யார் என்று கேட்டால் அல்லான்னு தான் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக 100% சமமாக யாரையும் அந்த மக்கள் கருதவே இல்லை. ஆனாலும் அவர்களுக்கு என்ன பேர்? முஷ்ரிக்குன்னு பேர், இணை கற்பிக்கிறவர்கள் பேர். அல்லாஹ் குர்ஆனில் அவங்களை இணை கற்பிக்கிறதாக தான் சொல்கிறான். ஆனால் இணை கற்பிக்கலை, ரெண்டு அல்லான்னு அவங்க சொல்லலை, நிறைய அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லவில்லை. வணங்குற சிலைகள் எல்லாம் தெய்வங்கள் என்று அவங்க சொல்லவே இல்லை. என்ன சொன்னாங்க? அல்லாஹ் இடத்துல வாங்கி தருவாங்கன்னு சொன்னாங்க. வாங்கி தருவாங்கன்னு சொல்வது சிறுக்கு ஆகுமா? நேர சமமாக்குறது ஆகுமா? ஒரு தலைவரை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு இவர் வாங்கி தருவாருங்கிறோம். வாங்கி தருவார் என்று சொன்னால் அவருக்கு சமமாக்கிட்டான்னு யாராவது கருதுவோமா? கருத மாட்டோம். ஆனால் அல்லாஹ் அது சிறுக்குங்கிறான். ஏன் சிறுக்குங்கிறான்னு கேட்டால் வாங்கி தர்ற மேட்ரு கிடையாது. நீங்கள் எந்த இடத்தில் வைக்கிறீர்கள் என்று சொன்னால் சில பண்புகளில் இவர் அல்லாஹ்வை போல இருக்கிறார். சில பண்புகளில் எப்படி பண்புகளில் இருக்கிறாரு? நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லாரும் கடவுளன்னு கூப்பிடுறீங்க, அவுலியாவன்னு கூப்பிடுறீங்க, எங்கெங்கே இருந்து கூப்பிடுறீங்க, பல ஊர்களில் இருந்து கூப்பிடுறீங்க. அப்போ நீங்கள் எந்த நம்பிக்கையில் கூப்பிடுறீங்கன்னு கேட்டால், நாம் இந்த அவுலியாவை கூப்பிடுவது சென்னையிலிருந்து கூப்பிட்டாலும் அவருக்கு கேட்கும், மதுரையிலிருந்து கூப்பிட்டாலும் கேட்கும், ஒரு நேரத்தில் 1000 பேர் கூப்பிட்டாலும் 1000 அவர் கேட்பாரு. அங்கே தான் சிறுக்கு வருது. நீங்கள் அல்லாஹ் வாக்கலை, அல்லாஹ்வுடைய இடத்தில் நீங்கள் வைக்கல. அல்லாஹ்வை போல அந்த நாகூர் ஆண்டவர் உங்களை படைத்தார் என்று நீங்கள் நம்பவே இல்லை. அவர் ரிஸ்க் அளிப்பார் என்று நம்பவே இல்லை. எப்படி நம்புகிறீர்கள்? அல்லாஹ்ட்ட வாங்கி தருவார் என்று தான் நம்புகிறீர்கள். அவர் படைப்பு என்று தான் நம்புகிறீர்கள். அவர் வாழ்ந்து மௌத்தாகிவிட்டார் என்று தான் நம்புகிறீர்கள். ஆனாலும் எல்லாரும் அவர்கிட்ட கேட்கறதுக்கு என்ன அர்த்தமாகுது? ஒரு இறந்து போன ஒருத்தட்ட துவா செய்கிறாங்க இல்லையா? கியூவில் நின்றா செய்கிறாங்க? இல்லை, உலகம் பூரா நின்று கேட்குறாங்க. யாரெல்லாம் அவங்க நம்புகிறாங்களோ உலகத்தின் பல பகுதியிலேருந்து கேட்குறாங்க. அப்போ என்ன மாதிரி அர்த்தத்தில் கேட்குறாங்கன்னு கேட்டால், நான் கேட்டாலும் அவருக்கு விளங்கும், சென்னையில் மதுரையிலேருந்து கேட்டாலும் விளங்கும், அமெரிக்காவில் ஒரு பக்தர் இருந்து அவுலியாவே அதுவும் அவருக்கு விளங்கும், ஒரு நேரத்தில் லட்சக்கணக்கான பேர் கேட்டாலும் விளங்கும், எந்த பாஷையில் கேட்டாலும் விளங்கும், எவ்வளோ பெரிய சத்தத்தில் கேட்டாலும் விளங்கும், லேசான சத்தத்தில் கேட்டாலும் விளங்கும். இது யாருடைய தன்மை? அல்லாஹ்வுடைய தன்மை. அங்கே தான் சிறுக்காகுது. நீங்கள் வாங்கி தருவார்கள் என்பதில் சிறுக்கல்ல. வாங்கி தருவார் என்று சொல்றியப்பா ஒரு உசுரோடு மனுஷன்கிட்ட போய் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்கன்னு கேட்குறோம். இது சிறுக்கா? ஒரு உசுரோடு ஒரு மனுஷனை பார்க்குறீங்க, எனக்கா நீங்கள் துவா செய்யுங்க, நான் உங்கள்கிட்ட கேட்கலாம், நீங்கள் என்னகிட்ட கேட்கலாம். இது கூட வாங்கி தருவதானே? இறைவா இவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்வாய் நான் சொல்கிறேன். அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் இது சிறுக்காகுமான்னு ஆகாதீங்க. நீங்கள் என்னிடத்தில் கேட்குறேன், நான் உங்கள்கிட்ட கேட்குறோம். எப்படி கேட்குறோம்? கிட்ட போகிறோம், அவரை பார்க்குறோம், நம்ம சொல்ல அவரை கேட்குது, அவர் ரிப்ளை பண்ணுறாரு. இப்படியான இடத்துல செஞ்சோம் என்று சொன்னால் அவரை மனிதன் என்ற இடத்துல வைத்து கேட்குறோம். ஆனால் இது எப்படி இருக்கிறது? ஒரு சிலைக்கு முன்னாடி நின்று கேட்குறான். சிலைன்னா ஒரு 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 ஆழத்தை நினைக்கிறான். சிலை அவனை செஞ்சு வச்சுக்கிட்டான். அந்த சிலைக்கு பின்னாடி இப்ராஹிம் நபி சிலை என்று சொன்னால் இப்ராஹிம் நபியை தான் அவன் நினைக்கிறான். இஸ்மாயில் நபிக்கு சிலை வைத்தான் என்று சொன்னால் அந்த இஸ்மாயில் நபியை தான் நினைக்கிறான். நினைச்சு கூப்பிடுறான் என்று சொன்னால்
என்ன மாதிரி நினைச்சு கூப்பிடுறான்? இறந்து போன அந்த பெரியவர்கள் எவ்வளோ பேர் அழைத்தாலும் செவி வருவார்கள், எந்த மொழியில் அழைத்தாலும் செவி வருவார்கள். எந்த 24 மணி நேரம் அவருக்கு ஓய்வுலாம் கிடையாது. அல்லாஹ் தூங்க மாட்டான். இவன் எப்படி அழைக்கிறான்? அவுலியா பகான் அழைக்கிறவன்லாம் ராத்திரியில் அழைக்கிறான், பகலில் அழைக்கிறான். ஒருத்தனுக்கு பகலாக இருக்கும், ஒருத்தனுக்கு ராத்திரியாக இருக்கிறது. அப்போ 24 மணி நேரத்தை எப்பவும் அழைக்கலாம்ல. அவுலியாவை நீங்கள் கூப்பிடுவதாக இருந்தால் 8 to 12 கூப்பிடுங்க போர்டு போட்டிருக்கானா? இல்லை, 24 hours கூப்பிடலாம். அப்போ என்ன, தூங்க மாட்டார். அப்போ எந்த நேரமும் கூப்பிடலாம் என்று சொன்னால் அவருக்கு தூக்கம் இல்லை. எவ்வளோ தொலைவில் இருந்தும் கேட்கலாம் அவருக்கு பிரச்சனை இல்லை. ஒரு நேரத்தில் 1,00,000 பேர் அழைத்தாலும் கேட்பார் என்றால் அவர் அல்லாஹ் போல் ஆகிடுறாரு. அப்போ நீங்கள் இறைவனுக்கு இணை கற்பித்தல் என்று சொன்னால் இதெல்லாம் இணை கற்பித்தல் வந்துடும். எப்படி? நம்ம அல்லாஹ்வுடைய தன்மை ஒருத்தனுக்கு இருப்பதாக நினைக்கிறோமா? அப்போ இதுக்கு அல்லாஹ் மன்னிக்க மாட்டேங்கிறான். இந்த மாதிரியான விஷயத்திற்கு அல்லாஹ் மன்னிக்கிறதே கிடையாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் திருக்குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி. அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். எனக்கு இணை கற்பிச்சிட்டீங்க என்று சொன்னால் அதை நான் மன்னிக்க மாட்டேன். ஓ யக்ஃபிரு மாதூன தாலிக லிமன் யஷா. அதுக்கு கீழே உள்ள பாவங்களை நாடியவருக்கு நான் மன்னித்து விடுவேன். ஷிர்க் வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் மன்னிக்க மாட்டேங்கிறான். இது திருக்குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அந்த இதெல்லாம் எதை காட்டு 4:48 நீங்கள் பார்க்கலாம், 4:116 பார்க்கலாம். இந்த வசனங்கள் எதை சொல்லுதுன்னு கேட்டால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால் இது எதை காட்டும்? கோபத்தை காட்டுது. இந்த மன்னிக்க மாட்டான் என்கிற அந்த பண்பு எதை காட்டுது என்று சொன்னால் அல்லாஹ் இறக்கமுள்ளவன் இதையும் செஞ்சு மன்னிச்சிருவான்னு நினச்சிடாதீங்க. இணை கற்பித்தா கூட அவன் கருணையாளன், நம்ம தப்பிச்சுக்கிறோம். இது கருணை கிடையாது. இந்த ஒரு தன்மைக்கு அவன் கருணை காட்டவே மாட்டான். கோபம் தான், மன்னிக்கவே முடியாதுன்றான். எவ்வளவு நல்லறங்கள் நீங்கள் செஞ்சிருந்தாலும் சரி, இந்த ஷிர்க்கை வைத்து கொண்டு ஊர் உலகத்துக்கு பெரிய சேவைகளை செய்திருந்தாலும் சரி, இபாதத்திலே மூழ்கி கிடந்தாலும் சரி, ஒரு கணக்கு வைக்க மாட்டான். அல்ல ஷிர்க் வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு மன்னிப்பே இல்லை. அதே மாதிரி 5:72 வசனத்தில் சொல்கிறான், இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடுகிறாரோ அவர் மீது சொர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கிறான். இணை கற்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால் சொர்க்கம் ஹராம். சொர்க்கம் ஹராம்டா என்ன? கொஞ்ச நாளைக்கு நரகத்துக்கு போயிட்டு அப்புறமேல சொர்க்கத்துக்கு போவாங்களே, அது கிடையாதுன்னு அர்த்தம். பொதுவாக வேறு பாவம் செய்தவர்களாக இருந்தால் அவர்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அல்லாஹ் தண்டிக்கத்தான் செய்வான். எப்படி தண்டிப்பான்? அந்த பாவத்துக்கு எவ்வளோ அவன் கணக்கு வச்சிருக்கிறானோ, இவனுக்கு 1 வருஷம் போடலாம், இதுக்கு ஒரு 6 மாதம் போடலாம், இதுக்கு ஒரு 3 மாதம் போடலாம்னு அவன் கணக்கில் அவன் தீர்மானிப்பான். ஏதோ ஒரு கணக்கில் ஒரு பாவத்துக்கு தண்டனை கொடுத்தால் அந்த டைம் முடிஞ்சவனே என்ன நடக்கும்? முடிஞ்ச சொர்க்கத்துக்கு போ, நீ தண்டனை அனுப்பிச்சது போதும். அப்போ நிரந்தரமாகவே நரகத்தில் கிடக்க போகிறதில்ல எந்த பாவிகளும். எந்த பாவியாக இருந்தாலும் சரி, மன்னித்து விட்டால் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. மன்னிக்கவில்லை என்று சொன்னால் நரகத்துக்கு போயிட்டு சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. நரகத்தில் கிடப்பாங்களா? கிடக்க மாட்டான். இவன் கிடப்பான். யார் கிடப்பான்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டால் ஒரு 10 வருஷம் போட்டுவிட்டு அப்புறம் நல்லா சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். ஒரு 100 வருஷம் தண்டனையை கொடுத்துட்டு அப்புறம் சொர்க்கம், அது கிடையவே கிடையாது. போனது தான். அல்லாஹ் மன்னிக்கவில்லை என்று இந்த பாவத்தை செய்த நிலையில் மரணித்தோமையானால் நரகத்திற்கு போனால் போனது தான். அது இதில் விளங்குது. எப்படி விளங்குது? இன்னஹு மை யுஷ்ரிக் பில்லாஹி. யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடுகிறாரோ ஃபகத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா. சொர்க்கத்தை அல்லாஹ் அவருக்கு ஹராமாக்கி விடுகிறான். வ மஅவாஹுன் நார். அவர் தங்குற இடம் நரகம். சொர்க்கமும் ஹராமு, நரகம்தான் அவருடைய நிரந்தரமான தங்குமிடம் என்று 5வது அத்தியாயத்தில் 72 சொல்கிறான். எதுக்கு இவ்வளோ கடுமை? கோபம் தெரியுதா இதில்? அல்லாஹ் எவ்வளோ கோபக்காரன். இந்த மாதிரி விஷயத்தில் எவ்வளோ கோபம் இருந்தால் மன்னிக்கவே மாட்டேன். நரகம் தான் சாதாரண விஷயமா? அதில் வெந்து போகிற காட்சியை தோலை மாற்றி மாற்றி வேதனை செஞ்சிட்டு இருப்பான். நெருப்பில் போட்டு வாட்டுவது என்பது சின்ன விஷயம் கிடையாது. ஒரு உயிரோடு உள்ள ஒரு கோழி நெருப்பில் விழுந்தா கூட நமக்கு துடிக்குது. அறுத்து திங்கும்போது சமைக்கிற விஷயம் வேற. உயிரோடு உள்ள ஒரு பிராணி, ஒரு நாயோ ஆடோ கூட நெருப்பில் விழுந்தா அது துடிப்பதை பார்த்தால் நமக்கு இறக்கம் வரும்ல. அப்படியான இறக்கம் உள்ள அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவன் விஷயத்துக்கு கருணை கிடையாதுன்ட்டான். நான் இறக்கம் உள்ளவன் தான், என்னுடைய இடத்துல நீ வேற ஒரு ஆள் நீ வச்சினா முடியாது. எனக்குன்னு உள்ள பவரை, எனக்குன்னு உள்ள சக்தியை வேற ஒருத்தனுக்கு இருப்பதாக நீ கருதினால் அந்த விஷயத்தில் நீ என்னை ரஹ்மானா பார்க்க மாட்டாய். அப்போ என்னுடைய வேற ஒரு முகத்தை நீ பார்ப்பாய், என்னுடைய வேற ஒரு குணத்தை பார்ப்பாய் என்று அல்லாஹ் காட்டுவதற்கு தான்
யார் ஷிர்க் வைத்து விட்டானோ அவனுக்கு சொர்க்கத்தை எல்லாம் ஹராமாக்கி விடுகிறான். இது 5:72 இருக்குது. அது போக அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறான்னு வைங்க, ஷிர்க் வைக்கிற எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும் சரி நல்லதும் செய்யத்தானே செய்வான். உலகத்தில் நம்ம அறிந்து வைத்திருக்கிற நல்ல காரியங்களை செய்யத்தான் செய்வான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பான், தான தர்மம் செய்வான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பான், ஒரு இரத்த தானம் செய்வான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பான், ஒரு கல்வி உதவி செய்வான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பான், ஒரு 10 அனாதைகளை அரவணைப்பான். அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து பள்ளிவாசல் கூட கட்டி தருவான். அப்போ அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்த்தால் நிறைய நல்ல காரியங்களும் அவங்க செய்வாங்க. இந்த இணை கற்பித்தல் என்பது தான் அவங்கள்ட்ட உள்ள ஒரு குறையாக இருக்குமே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விரும்பத்தக்க நல்லறங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். மனிதர்கள் விரும்பக்கூடியது அல்லாவே எதை நல்லறம்னு சொல்கிறானோ அந்த மாதிரி காரியம். அனாதைகளை பொறுப்பேற்றவனும் நானும் இப்படி இருப்போண்டாங்க, அப்படி இருக்கிறான் ஒருத்தன். ஆனால் ஷிர்க் வைக்கிறான். ஷிர்க் வைத்தவனாக இருந்து ஒரு அனாதையை எடுத்து வளர்க்குறான். இதெல்லாம் நல்ல நல்ல காரியங்கள் தானே. இதனுடைய நிலைமை என்ன? அல்ல மன்னிக்க மாட்டான், ஷிர்க்கை மன்னிக்க மாட்டான்னு சொன்னால் இதுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. ஷிர்க்கை மன்னிக்கவும் மாட்டான், அனாதையை அவன் அரவணைச்சிருக்கிறான், அதுக்கு என்ன கூலி? 10 பேருக்கு சாப்பாடு போட்டிருக்கிறானே, அதுக்கு என்ன கூலி? அல்லாஹ்வை வணங்குவதற்கு பள்ளிவாசலை கட்டி கொடுத்துருக்கிறானே, அதுக்கு என்ன கூலி? என்றால் அவன் எந்த அளவுக்கு அவன் கடும் கோபக்காரனாக இருக்கிறான் அல்லான்னு கேட்டான். இணை கற்பித்தவன் விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அஷரகு, இவர்கள் இணை கற்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், இவங்க செஞ்ச நல்லறங்கள் அழிஞ்சிரும். அழிஞ்ச ஒன்றுமே இல்லை. இதுக்கெல்லாம் மார்க்கே கிடையாது. நரகத்தில் ஏதோ தண்டனையை கம்மி பண்ணுற மாதிரி வரமாட்டேன், அது கூட கிடையாது. இவர்கள் இணை கற்பித்து விட்டால் நீ செய்த தான தர்மத்துக்கு மார்க்கு இல்லை, அழிஞ்சிட்டான்னு அர்த்தம், மார்க் இல்லைன்னு அர்த்தம். நீ செஞ்ச உதவிகளுக்கு மார்க்கு இல்லை, அதனால் எந்த ஒரு பரிசும் எந்த ஒரு கணக்கும் வர வைக்கப்படுவதில்லை. அப்போ நம்ம அமல்களை அழிக்கிற எவ்வளோ ஒரு பாயசன்னு பாருங்கள். அதான் இதுக்கு மன்னிப்பு இல்லாமல் போனால் கூட செஞ்ச கூலிக்காவது செஞ்ச காரியத்துக்காவது கூலி கூட அல்லான்னு கேட்க முடியுமான்னா முடியாது, கிளைம் பண்ண முடியாது. அதெல்லாம் என்ன நரகத்தில் போட்டு சரி இவ்வளோ செஞ்சுருக்கிறான்ல அதுக்கான கொஞ்சம் தரஜா கொஞ்சம் கூட்டு, கொஞ்சம் வெப்பத்தை கொஞ்சம் கம்மி பண்ணு, இப்படி ஏதாவது கோரிக்கை வைக்க முடியுமான்னா நீ செய்யவே இல்லையான்றான்ல. நம்ம செஞ்சது நல்லறங்கள் எல்லாம் நீங்கள் அல்லாஹ் என்னையை நம்பி செஞ்சால் தானடா நான் தருவோம் கூலி. என்னையுமே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்ட, என்னையுமே பலவீனமாக்கி விட்ட, என்னை விட அற்பமான அடியார்களை போய் என் இடத்துல வச்சுவிட்ட, எப்படி நான் உனக்கு தருவேன்? என்னையை நம்பி என்னையை மதித்து எனக்கு பயந்து எனக்கு ஆணி செஞ்சுருக்கணும். உன் உள்ளத்தில் வந்து எனக்கு இருந்த இடம் என்ன? உன்னை போல ஒரு மனுஷனுக்கு கொடுத்த இடத்த தான் எனக்கு கொடுத்துருக்கிறாய். ஒரு மனிதன்ட்ட நீ பார்க்கக்கூடிய அந்த தன்மை தான் என்னிடத்தில் இருப்பதாக நினைக்கிறாய் என்று அல்லாஹ் கருதி என்ன செய்கிறான்னு கேட்டால், ஷிர்க் வைத்து விட்டால் செஞ்ச அமலுக்கு கூலியே கிடையாது. எல்லா அமலும் ஒன்றுமில்லை, எதுக்குமே கூலி இல்லாமல் போயிடும். இது வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் 6:88 வசனத்தில் சொல்லுகிறான். இதே மாதிரி கருத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ரசூலுல்லாஹ் சொல்கிறான், உலகது ஊஹிய இலைக்க முகமதே, உனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, இலல்லதீன மின் கப்லிக்க, உனக்கு முன்னாடி உள்ள தூதர்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன அறிவிக்கப்பட்டது என்றால், லைன் அஷரக்த, நீ இணை கற்பித்து விட்டால் நபிமார்களுக்கு இல்லை யஹபத்தன் அமலுக்க, உன் அமல் நாசமாயிரும். நம்மளை மாதிரி சாதாரண ஆட்களை விட்டுருங்க. அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபி, அந்த நபியை இணை கற்பிச்ச வைக்க மாட்டார். அதனுடைய விபரீதத்தை புரிய வைப்பதற்கு அல்லாஹ் சொல்கிறான். இணை கற்பிக்கக்கூடிய ஒருத்தர் அல்லாஹ் நபியை தேர்ந்தெடுப்பான், அப்படி செய்ய மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், நபியை அனுப்பும் போது இந்த பாரு நீ ஏகத்துவத்தை சொல்ல அனுப்புகிற உன்னைய நீ ஷிர்க் வச்சின்னா உன் அமலுங்க அழிங்கிறான். அல்லாஹ் செய்ய மாட்டார்கள் என்ற நிலையில் அவங்கள வைத்து அப்படி தேர்ந்தெடுத்து எந்த ஒரு இறை தூதரும் ஷிர்க் வைத்தா நீங்கள் பார்க்க முடியாது. அப்படியான நிலையில் அவர்களை வந்து அல்லாஹ் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கும் போது கூட இதன் விபரீதத்தை சொல்லுவதற்காக நபியை அனுப்பும் போதெல்லாம் இதை சேர்த்து சொல்கிறான். அவனுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை சொல்கிறான். எப்படி லைன் அஷரக்த, ரசூலுல்லாஹ்ட்டையும் நல்லா சொன்னான், உனக்கும் சொல்லப்படுச்சுங்கிறான். முகமதே உன்னை நபியாக்கி இருக்கிறேன், நபியாக்குனா வேற ஏதாவது மனுஷனுக்கு தப்பு செஞ்சால் பண்ணிட்டு போ, ஷிர்க் வைத்தா என்று சொன்னால் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த நுபுவத்திலேயே கூடி கூட இல்லாமல் போயிடும். வைக்க மாட்டார்கள்ங்கிற விஷயம் வேற. நபியாக இருந்து அவர் அவ்வளோ பிரச்சாரம் பண்ணி ஒரே ஒரு நாள் ஷிர்க் வச்சுட்டாருன்னு வைங்க, அப்படி வைப்பாரான்னு அல்லாஹ் அப்படி சொல்கிறான். நானே சொல்கிறேன், அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான், நபியே நீ ஷிர்க் வைத்தால் ல யஹபத்தன் அமலுக்க, உன்னுடைய அமல் அழிஞ்சுவிடும், எல்லாம் அழிஞ்சிடும். உல தக்கூனன்ன மினல் ஹாசிரீன், நீனு நஷ்டவாளி தான். எல்லா நபிட்டும் நல்லா சொல்லி அனுப்புகிறான். எந்த நபி அனுப்புனாலும்
நீங்கள் என்னையத்தான் வணங்கணும், வேற தப்புகள் செய்யக்கூடாதுங்கிற விஷயம் வேற. ஆனால் ஷிர்க்கு மட்டும் வச்சிங்க என்று சொன்னால் உங்கள் அமல் அழிஞ்சு போய்விடும், நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க. அப்போ நபிமார்களாக இருந்தால் கூட அவங்களுடைய எந்த ஒரு நல்லறகத்திற்கும், ஏன் இது எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால், இந்த ஷிர்க்கு செய்கிறவர்கள் எல்லாம் இதை வச்சு நியாயப்படுத்துவாங்க. எப்படி சில பெரியார்கள் மகான்கள் இவங்கெல்லாம் நினச்சிக்கிறது, அந்த பெரியார்கள் வந்து ஷிர்கான விஷயங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க, பெரியார் தானே அதெல்லாம் விட்டுருவான், இப்படி அவுளியா தானே அவர் வந்து நான் தான் இல்லாமல் அப்துல் காதிர் நினைஞ்சார், என்னை வந்து 1000 முறை அழைத்தால் நான் ஓடி வருவேன்னு சொன்னார்னு எழுதி வச்சுக்கிட்டாங்க. இது தப்புன்னு அவனுக்கு தெரியுது, நமக்கு தாங்க தப்பு, அவருக்கு தப்பா? அப்துல் காதிர் ஜிலானி எல்லாம் கேட்பானா? ஏன்னா அப்படி தானே யாக்கூத்து பாண்டு அவரை புகழ்ந்து பாடுற மூழுது வச்சுக்கிறாங்க. ஒமையும் நாதி சிமி அல்ஃபம்பி ஹல்வத்திஹி, தனியான இருந்து கொண்டு 1000 முறை என்னை ஒருவர் அழைப்பாரையானால் அஜப்தூ முஸ்ரியன், உடனே நான் பதில் தருவேன் அப்படின்னு யார் சொன்னதான்? இந்த அப்துல் காதிர் ஜிலானி சொன்னாராம். இதை வைத்து கொண்டு புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறான். என்னடா இப்படி சொல்லலாமா? நீங்கள் சொல்லக்கூட, நான் சொல்ல, அவர் சொல்லலாம்லங்கிறாங்க. நீங்கள் சொல்லக்கூட அல்லாவுக்கு பிடிக்காது, நான் சொல்லக்கூட அல்லாவுக்கு பிடிக்காது, அவர் குத்துபுல் அக்தாபு அல்லாவுக்கு வேண்டப்பட்டவர், அவர் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான். இப்படி இந்த மாதிரிலாம் சொல்கிற கிறுக்கணும் வருவாங்கிறதுக்கு தான் எல்லாம் என்ன செய்யறான், நபிமார்களை சொல்லி அனுப்புகிறான். நீங்களும் சொல்லக்கூடாது. எவராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய இடத்துல ஷிர்க் வைக்கிற வார்த்தை யூஸ் பண்ணி விட்டால் அதுவே கெட்டவன் என்பதற்கு ஆதாரமாகுமே தவிர அதுக்கு பிறகு மகான்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. இப்படி தான் அவர் சொன்னார் என்று உறுதியாச்சுன்னு சொன்னால் ஷைத்தான் என்று தான் சொல்ல வேண்டும், இல்லைன்னா பொய்யாக சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லணும். அவர் பேரில் யாரை இட்டு கட்டினான் என்று சொல்ல வேண்டும், இல்லை நிஜமாக தான் சொன்னார் என்று இருந்தால் ஷைத்தான் என்று சொல்ல வேண்டும். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், நபிமார்களை எல்லாம் அனுப்பும் பொழுது நீ இணை கற்பித்து விட்டால் உன்னுடைய நல்லறங்கள்லாம் அழிஞ்சு விடும், நஷ்டவாளி ஆயிடுவே, இந்த ஒரு எச்சரிக்கை எல்லாம் என்ன செய்கிறான், செஞ்சு காட்டுகிறான். அதே மாதிரி வந்து இந்த ஷிர்க் வைக்கிறவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கடும் கோபம் இருக்கிறது என்பதற்கு சில சம்பவங்களை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இப்போ நபிமார் இதுக்கெல்லாம் காரணம் கோபம் தான். நபிமார்களை அனுப்பி அல்லாஹ் மட்டும் வணங்குங்கன்னு பிரச்சாரம் பண்ணுறாங்க. அப்போ எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் ஒரு எதிர்கேள்வி கேட்டாங்க. அவங்க கேட்ட கேள்வியையும் அதுக்கு நபிமார்கள் சொன்ன பதிலையும் அல்லாஹ் வந்து திருமறை குர்ஆன்ல நமக்கு எடுத்து காட்டுகிறான். 7வது அத்தியாயத்தில் 71வது வசனம். அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அந்த எதிரிகள் எல்லாம் காபிர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், ஜித்தனா லி நஅபுதல்லாஹ வஹதஹு, அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும் என்று சொல்வதற்கு நீ வந்திருக்கிறியா? அதுதான் சொல்கிறாங்க நபிமார்கள்லாம். அப்போ எதிரிகள் கேட்குறாங்க, அஜித்தனா நீ வந்திருக்கிறாயா, லி நஅபுதல்லாஹ வஹதஹு, அல்லாஹ்வை மாத்திர நாங்கள் வணங்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கிறாயா? ஓ நதர மாக்கான யபுத ஆபாவுனா, எங்கள் முன்னோர்கள் வணங்கியது தெய்வங்களை எல்லாம் விட வேண்டும் என்று சொல்வதற்கு வந்திருக்கிறாயா? அல்லாஹ் மட்டும் வணங்கணும் என்பதற்காகவும் நாங்கள் வணங்கி வந்த எங்கள் அப்பம் பாட்டன்மார்கள் வணங்கி வந்த தெய்வங்களை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்பதற்கு தான் நீ வந்திருக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு சொல்கிறாங்க, ஃபத்தினா பிமா தாய்துனா, நீ சொல்கிற நிஜமாக இருந்தால் நீ சொல்லக்கூடிய தண்டனை கொண்டு பார்ப்போம். நபிமார்களை எச்சரிக்கிறாங்கல்ல, அல்லாஹ்வுடைய கோபம் வந்துடும், அல்லாஹ் உங்களை தண்டிப்பான்ல, எப்போ வர சொல்லு, இப்போ இந்த தண்டனையை கொண்டு வா. ஃபத்தினா பிமா தாய்துனா இன் குந்தமின சாதிக்கீன், நீ உண்மையாளராக இருந்தால் அதுக்குரிய ரிசல்ட்டை சொல்லு, கொண்டு வான்னு கேட்குறாங்க. அப்போ நபிமார்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கது வக்கா அலைக்கும் மிர்ரப்பிக்கும் ரிஜிசுன், உங்கள் மீது அல்லாவிடமிருந்து தண்டனையும் வகலபுன் கோபமும் ஏற்பட்டு விட்டது, நீ நினைச்ச இடத்துல கொண்டு வர மாட்டான். நீ எப்போ இந்த மாதிரி ஷிர்க் வைத்து விட்டாயோ அல்லாவின் கோபம் உன் மீது இறங்கி விட்டது. அந்த கோபத்தை காட்டுறதுக்கு ஒரு உலகத்தை வச்சிருக்கிறான்ல, கோபம் இறங்கி விட்டது தான். அந்த கோபத்தை எப்போ வெளிப்படுத்துவான், இந்த உலக வாழ்க்கையை அழிந்து விசாரணை நடத்தி சொர்க்க நரகண்டு தீர்ப்பளிக்கக்கூடிய அந்த நியாய தீர்ப்பு நாளில் தான் வழங்குவான். இந்த பதிலை சொல்லும் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய கலபுன் கோபம்ங்கிற வார்த்தை வருது, கோபம் இறங்கி விட்டது. அத்து ஜாதிலூனனி ஃபி அஸ்மாயின், நீங்கள் என்னிடத்தில் சண்டைக்கு வருகிறீர்கள், விவாதம் பண்ணுகிறீர்களா? நபிமார்கள் கேட்குறாங்க. நீங்கள் என்னிடத்திலே வந்து விவாதம் செய்கிறீர்கள். ஃபி அஸ்மாயின், சில கற்பனை பெயர்களை பற்றி விவாதம் செய்கிறீர்கள். சம்மை துமுக அன்தும் ஆபாவுக்கும், நீங்களாக ஒரு பெயரை சூட்டி கொண்டீர்கள், நிஜமாக அப்படி வாழவில்லை. லாத்துங்கிறீங்க, லாத்துனா யாரு? ஒத்தனமே இல்லை. நீனா ஒரு பேரை வச்சுக்கிட்டு, நீனா ஒரு கடவுள் ஆக்கிக்கிட்டு, நீனா பவருக்கு நினைத்து கொண்டு நீங்களா சூட்டி கொண்ட ஒரு பெயர்களை வைத்து கொண்டு அவங்கள தெய்வம் என்று வாதிடுறீங்களா என்று அந்த நபிமார்கள் கேட்டார்கள் என்று சொல்லி 7:71 வருது. இதில் என்ன பதில் நபிமார்கள் சொல்கிறாங்கன்னு கேட்டால்,
அல்லாஹ் மட்டும் வணங்குறதுக்காக எங்களை அழைக்கிறியான்னு கேட்கும் பொழுது, தண்டனையை கொண்டு வா என்று கேட்கும் பொழுது நபிமார்கள் சொன்ன பதில் என்ன? உங்கள் மீது அல்லாஹ்வின் கோபம் இறங்கிவிட்டது. கலபுன், கோபம் இறங்கிவிட்டதுன்னு என்ன அர்த்தம்? அந்த தண்டனைக்கெல்லாம் காரணம், மன்னிக்க மாட்டேன் என்று சொல்வதற்கு காரணம், அமல்கள்லாம் அழிஞ்சு போகும் என்று சொல்வதற்கு காரணம், நிரந்தர நரகம் ஹராமாக்கி விட்டான் சொர்க்கத்தை என்று சொல்வதற்கு காரணம் அல்லாஹ்வுடைய கோபம். அப்போ அல்லாஹ்வுடைய கோப பார்வை என்கிற ஒரு பண்பு அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அந்த கோபத்தில் உச்சகட்டமான கோபம் எதில் வரும் என்று சொன்னால் இணை கற்பித்தல். மூசா நபி காலத்தில் அவங்க ஒரு சமுதாயத்தை உருவாக்குறாங்க, ஏகத்துவ கொள்கைக்காக உருவாக்குறாங்க. அல்லாஹ் வந்து அவரை தூர்சினா மலைக்கு வர சொன்னோன்னு போயிட்டார். இங்கே என்ன பண்ணிவிட்டாங்க? ஒரு காளை மாட்டை ரெடி பண்ணி ஒருத்தங்க இதான் கடவுள்னு சொன்னோன்னே அதை போய் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கும் பொழுது என்ன சொல்கிறான்னு கேட்டால், இன்னல்லு நத்தகதுல் ஈஜில, யார் இந்த காளை கன்றை காளை சிற்பத்தை கடவுளாக்கி கொண்டார்களோ எனாலகும் கலபும் ரப்பியும், அல்லாவிடமிருந்து இவர்களுக்கு கோபம் இருக்கிறது, கலபு இருக்கிறது, ஷிர்க் வைத்த காரணத்தினால் அவங்க மீது அல்லாஹ் கோபமாக இருக்கிறான் என்ற வார்த்தையை இந்த ஷிர்க்குக்கு தான் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அப்போ அந்த ஷிர்க் என்கிற ஒரு வார்த்தை காரியத்தை செய்துவிட்டால் அல்லாஹுக்கு கடும் கோபம் வருகிறது. அந்த கோபம் வந்து விட்டால் அவன் மன்னிக்காமல் போய் விடுகிறான், நிரந்தர நரகத்தை தந்து விடுகிறான், சொர்க்கத்தின் வாடை இல்லாமல் ஆக்கி விடுகிறான், நம்முடைய அமலை இதெல்லாம் எதை காட்டுது? இந்த ரிசல்ட் எல்லாம் எதை காட்டுது என்றால் அல்லாஹ் கோபக்காரனுங்கிற ஒரு பண்பை, அந்த கோபக்காரங்கிற பேரில் அவனுக்கு பண்பு இல்லை, ஆனால் கோபப்படுவான், கோபம் இறங்கி விட்டது, உங்களுக்கு கோபம் ஏற்படும். அல்ஹம்து சூராவில் கூட நம்ம என்ன பண்ணுறோம்? கைரில் மகலூபி அலைஹிம், கோபிக்கப்பட்டவர்கள் வழியை காட்டாதே, உன்னால் கோபத்திற்கு உள்ளானவர்கள் வழியை காட்டாதே என்று சொன்னால் அவன் கோபிப்பான்னு வழங்குதில்ல. கோபக்காரன் ஒரு பேர் அவனுக்கு இல்லாவிட்டால் கூட அவனுக்கு கோபம்னு ஒன்று இருக்கிறது. சிலரை கோபப்பட்டவர்கள் ஒரு பட்டியலை வைத்து விட்டான். அந்த மகலூபி அலைஹிம் யார், கோபத்துக்கு உள்ளானவர்கள் யாருன்னு கேட்டால் ஒன்று இவன். ஃபர்ஸ்ட் ஆள் யார்? அல்லாவுக்கு யார் இணை கற்பிக்கிறானோ அவன் மீது அல்லாஹ் கடும் கோபம் கொள்கிறான். இதை விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்ததாக வேறு சில பாவங்களுக்கு அல்லாஹ் கடும் கோபம் கொள்கிறான். அது ஒன்று அறிந்து விலகி கொள்ள வேண்டும். அவன் ரஹமத்துக்குரியவர்களாக மட்டும் ஆக வேண்டுமாக இருந்தால் ஒரு காலத்திலையும் ஷிர்க்குடைய வாடை வரவே கூடாது, அந்த சாயலே வரக்கூடாது என்பதில் உறுதியாக நம்ம நின்றோம் என்று சொன்னால் இந்த வகையான கோபத்திலிருந்து நம்ம தப்பித்து கொள்ள முடியும். இன்னும் சில குற்றங்களுக்கு அல்லாஹ் கடும் கோபம் கொள்கிறான், மன்னிக்க மாட்டேங்கிறான், நிரந்தர நரகம்ங்கிறான். அந்த மாதிரியான விஷயங்களை அறிந்து நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து விடுபட்ட மக்களாக வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரத்தில் பார்க்கலாம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்போ நாட்டுடைய நிலவரத்தை உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது நம்மை அகதிகளாக்குகிற இந்த சதி திட்டத்தையும் அதற்கு எதிராக மக்கள் கொந்தளித்து போராடி வருவதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நம்மை தளர்ச்சி அடையக்கூடிய, தளர்வடைய செய்கிற வகையில் பல பேரும் பல பதிவுகளை போட்டு வருகிறார்கள். என்ன பதிவுகளை போடுகிறார்கள் சொன்னால், நீங்கள் போராடுகிறீர்கள், நாளைக்கே வெற்றி கிடைக்கும் நினைத்து விடாதீர்கள், வெள்ளைக்காரனை 200 ஆண்டுகள் நம்ம போராடி அவனை ஜெயிச்சிருக்கிறோம், அவ்வளோ நாள் கூட ஆகலாம் இப்படின்னு போட்டோம். என்ன ஒன்று கேட்டால், இருக்கிற மகன் 200 வருஷமா அவ்வளோ நாள் போராடணும் இப்படிங்கிற மாதிரி அது நல்லது செய்வதாக நினைத்து கொண்டு 200 ஆண்டு கூட ஆகலாம், பல 1000 ஆண்டுகள் ஆகலாம், நீங்கள் போராடிக்கிட்டே இருங்கன்னு சொன்னால் இது போராடுறவனுக்கு உத்வேகத்தை கொடுக்கறதுக்கு பதிலாக வீட்டில் உட்கார வச்சுக்கணும். ஏதோ ஒரு வாரம் கூப்பிட்டா வருவோம், ஒரு மாதம்னா வருவோம், 200 வருஷம் போராது நமக்கு சாத்தியப்படுமா அப்படிங்கிற அளவுக்கு ஆகிவிடும். அதனால் இந்த மாதிரியான பதிவுகளை போட்டு வெள்ளைக்காரனை விரட்டுற மாதிரியான ஒரு விஷயம் நினைக்கிறார்கள். அப்படிலாம் கிடையாது. வெள்ளையனை எதிர்த்து போராடின 200 வருஷம் போராடணும் என்று சொன்னால் இப்படியான வீரியமான போராட்டமாக நடக்கலை. நீங்கள் சுதந்திர போராட்ட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கள்ளுக்கடை மறியல்னு பண்ணுவாங்க, 48 பேர் கைது. இதுதான் அந்த போராட்டம். அந்த காலத்து போராட்டம்னா என்னது? உப்பு சத்தியாகிரகம் வாங்க, 50 பேர் கைதும் வாங்க, 50 பேர் 25 பேர் 35 பேர் போராடினாங்க. அதனால அது 200 வருஷம் ஆகிவிட்டதே தவிர இப்படியான ஒரு ஃபைட்டு டஃப் கொடுத்தது கிடையாது. ஒட்டுமொத்த நாடே திரண்டு லட்சம் மக்கள் திரண்டு போராடுறாங்களே, இந்த மாதிரியான ஒரு எழுச்சியை நம்ம போராட்டம் செய்யும் பொழுது அது நம்ம தளர்ந்த தேவையில்லை, அவ்வளோலாம் ஆகாது. அல்லாஹ் நாடினால் மிக விரைவில் இதற்கு என்ன செய்வான்? அல்லாஹ்
நமக்கு வெற்றியை தருவான் என்று நம்ம நம்ப வேண்டும். வெள்ளைக்காரன் போராட்டம் மாதிரி இழுத்துட்டு போகணும் நீங்கள் நினைக்காதீங்க. ஒன்று. ரெண்டாவது, வெள்ளையர்கள் அவன் சுதந்திர இந்தியாவில் இருக்கலை. நான் தான் ராஜா, என்னை யாரும் அகற்ற முடியாது என்கிற நிலையில் அவன் இருந்து நம்மளை அடக்குமுறை செஞ்சான். தேர்தலில் ஓட்டு போட்டவன் ஜெயிச்சு வந்தவன் கிடையாது. வெள்ளைக்காரன் நம்ம தேர்தலில் ஓட்டு போட ஜெயிக்க வச்சோம். அவன் தான் அதிகாரியாக இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அவனை விரட்டுறது மட்டும்தான் தீர்வுங்கிறதுனால அவ்வளோ டைம் எடுத்துருச்சு நாட்டை விட்டு விரட்டுறது. இது நம்ம தேர்ந்தெடுத்தவங்க. மக்கள் புரட்சி வந்தால் இவர்களை விரட்டி விட்டுட்டு அடுத்து 2 வருஷத்தில் தேர்தல் வந்தால் எல்லாம் போயிடுவாங்க. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நினைத்து பார்த்து அவ்வளோலாம் டைம் எடுக்க நீங்கள் விளங்க வேண்டும். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தளர்ந்துடக்கூடாது. போராடிக்கிட்டு இருக்கான போராட்டத்திற்கு 6 மாதத்தில் முடியுமா, 2 வருஷத்தில் முடியுமா, 25 வருஷம் ஆகுமான்னு நினைக்கக்கூடாது. வெற்றி அடைகிற வரைக்கும் போராட்டம். 1 வாரமோ 1 வாரம் பண்ணுவோம், 1 மாதம்னா 1 மாதம் பண்ணுவோம். 1 வருஷம் பண்ணினா தான் அது தீர்வு கிடைக்கும்னா தீர்வு தான் கணக்கே தவிர காலம் கணக்கு கிடையாது. நமக்கு இந்த முசீபத்து போக வேண்டும், சிஏஏங்கிறது போக வேண்டும், என்பிஆருங்கிறது ஒழிய வேண்டும், என்ஆர்சிங்கிறது எடுபட வேண்டும். அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருக்கணுமே தவிர அதுக்கு ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்தேன்னு வைங்க, அந்த காலக்கெடுவில் நடக்கணும்னு தளர்ந்துருவீங்க. ஒரு 3 மாதத்துக்குள்ளே நம்ம போராடி பார்ப்போம். இலக்கணம் வைக்கக்கூடாது. நாளைக்கு தீர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது, 1 மாதத்தில் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மக்கள் சக்திக்கு முன்னாடி கண்டிப்பாக எந்த ஒரு அதிகார வர்க்கமாக இருந்தாலும் பணிஞ்சு தான் ஆக வேண்டும். இன்றைக்கி சர்வதேச நெருக்கடிகள் உண்டாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி வங்கிகள்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தனும் என்ன செய்கிறான், வங்கிகள் 35 ரூபா தருவோம், 45 தருவோம்னு சொல்கிற அளவுக்கு அங்கே அரசாங்கத்தில் நிதி ரொம்ப நெருக்கடியில் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் அதை வாபஸ் வாங்கியே தீர்வார்கள். அது வரைக்கும் ஓய போகிறது இல்லை. நீங்கள் தளர்ந்துடக்கூடாது, போராட்டத்தை மென்மைப்படுத்தக்கூடிய வகையில் போயிடக்கூடாது. ரொம்ப நாள் இழுக்குமோன்னு தேவைப்படுறவரை நடத்துவோம். தேவை தான் தீர்மானிக்கணும். எவ்வளோ காலம் நடத்துவது நமக்கு தேவை இருக்கிறது அது வரைக்கும் நடத்துவோம், முடிஞ்சாலும் நடத்த போகிறதில்ல. அதனால் அது காலக்கெடுவை நிர்ணயித்து கொண்டு என்ன செய்யக்கூடாது, தளர்ச்சி அடைந்து விடக்கூடாது. ஒன்று. அடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ தமிழக அரசும் பீகார் அரசும் மக்களை ஏமாத்துகிற மாதிரியான சில அறிவிப்புகளை போடுறாங்க. என்ன போடுறாங்க, எதிர்ப்பை பார்த்துட்டு என்ஆர்சியை கொண்டு வர மாட்டோம். இங்கே இப்போ தமிழ்நாட்டில் சட்டசபையில் பீகாரில் அவர் நிதிஷ்குமார் என்ஆர்சி பேச்சா, இப்போ என்ஆர்சி தான் கொண்டு வர மாட்டேன்னு அவனே சொல்லிவிட்டானே. என்ஆர்சியை கொண்டு வர மாட்டோன்னு மோடி சொல்லியாச்சு, என்ஆர்சியை கொண்டு வர திட்டம் இப்போ இல்லைன்னு அமித்ஷா சொல்லியாச்சு. அவன் சொன்னதான் புது விஷயமா சொல்கிறாங்க. என்ஆர்சியை கொண்டு வர்ற டாப்பிக்கே கிடையாது. இப்போ என்பிஆர் கொண்டு வர மாட்டேன்னு சொன்னானா, தமிழ்நாடு அரசாங்கம் என்ன செய்கிறான்னு கேட்டால், நாங்கள் என்ஆர்சியை கொண்டு வர மாட்டோம்னு சொல்லி நம்மளை ஓகே பார்க்குறான் போராட்டத்தை. நீ என்பிஆர் கொண்டு வரக்கூட, என்ஆர்சி தான் இல்லைன்னு அவனே சொன்னானே. என்ஆர்சியை கொண்டு வரக்கூடிய திட்டம் இப்போதைக்கு இல்லை என்று மோடியும் சொல்லிவிட்டார், அமித்ஷாவும் சொல்லிவிட்டார். அப்போ இவர் அதையே சொல்கிறது புது செய்தியாக இது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் உங்களுடைய போராட்டத்துக்கு மதிப்பு கொடுக்குறோம், நாங்கள் தான் என்ஆர்சி கொண்டு வர மாட்டோம்ல, பேசாமல் ஒதுங்கிக்கிறங்க என்று நம்மளை ஏமாற்றுவதற்காக வேண்டி அந்த நிதிஷ்குமாரும் இங்கே உள்ள அமைச்சர் உதயகுமார் அவர் 2 பேரும் என்ன செய்கிறாங்க, மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வாக்குறுதியை கொடுக்குறார்கள். நம்முடைய நோக்கம் என்ன, இந்த கணக்கெடுக்க வரனால என்பிஆர் அது கூடாதுங்கிறது தான். ஃபஸ்ட்டு அதை எடுப்பேன், அப்புறம் தான் என்ஆர்சி, அப்புறம் தான் சிஏஏன்னு கொண்டு போய் எங்களை அகதி முகம் அடைக்க போகிறேன். அதற்கான முதல் படி அது என்பிஆர், இந்த கணக்கெடுத்தல். இந்த கணக்கெடுக்கிற டாப்பிக்கை எடுக்க மாட்டோம். அப்படி எடுப்பதாக இருந்தால் 1948 உள்ள சட்டத்தின் பிரகாரம் சென்சஸ் கணக்கு தான் எடுப்போம், இந்த என்பிஆர் செக்ஷனில் எடுக்க மாட்டோம்னு சொல்லணும். அப்படி சொல்லலை. அப்படி சொல்லாத வரைக்கும் நம்ம போராட்டம் நடத்திக்கிட்டு தான் இருக்கணும். முடிஞ்சிச்சு நினைச்சிடக்கூடாது. தமிழ்நாட்டில் உறுதிமொழி கொடுத்துட்டாங்க, எல்லாம் அடங்கிருங்க, போராட்டம்லாம் செய்யாதீங்க, அப்படி பதிவும் போயிட்டு இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கத்தில் உறுதிமொழி கொடுத்ததாக சொல்லி இந்த அதிமுக கலரில் உள்ள சில முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க, அந்த பதிவுகளை போட்டு நம்முடைய வீரியத்தை குறைப்பதற்கு பண்ணுறாங்க. நமக்கு என்ன மாதிரி உறுதிமொழி வேணும், என்பிஆரும் கிடையாது, வீடு வீடாக கணக்கெடுக்கிறதுக்கு வருவோம்ல, அதுதான் முதல் படி. அதை எடுத்துட்டு அடுத்து என்ஆர்சி, அதுக்கப்புறம் நாட்டை விட்டு விரட்டுறது. அப்போ அவங்க முதல் படியிலேயே நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லாமல் எதை செய்ய மாட்டோம் என்று மத்திய அரசாங்கம் முன்னரே சொல்லிவிட்டதோ அதையே இவங்களும் சொல்கிறாங்க, ஏமாத்துறாங்க. என்ஆர்சியை கொண்டு வர மாட்டோம்னு. அதனால் என்ஆர்சியை கொண்டு வர்ற உனக்கு திட்டமே இப்போ கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னால் தான் கொண்டு வருவேன், அவனே இப்போ இல்லைன்ட்டான். அவன் எதுக்கு இப்போ அறிவிச்சிருக்கிறான், என்பிஆர் குடிமக்களிடையே கணக்கெடுக்க போகிறோம், பாப்புலேஷன் கணக்கெடுக்க போகிறோங்கிறான்ல, அது எடுக்கக்கூடாது. அது எடுக்க மாட்டோம்னு சொல்கிற வரைக்கும் கேரளாவில் அழகாக சொல்லிட்டார், அந்த கணக்கு எடுக்க மாட்டோம்,
அப்படின்னு கேரள அரசாங்கம் சொன்ன மாதிரி இங்கே சொன்னாதான் இங்கே தேவையில்லை, இங்கே வராது, பிரச்சனை முடிஞ்சிருச்சு என்று நம்ம ஓய்வு எடுக்க முடியும். அப்படி சொல்லப்படாமல் இல்லாத ஒன்றை செய்ய மாட்டான் என்கிற ஒரு விஷயத்தை செய்ய மாட்டோம்னு புதுசாக சொல்கிறாங்க. இந்த மாதிரியான போலித்தனமான வாக்குறுதலை ஏமாந்துடக்கூடாது. ரொம்ப விழிப்போடு இருந்து என்ன செய்யணும், இதை டோட்டலாக என்பிஆருங்கிற டாப்பிக்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது என்கிற உறுதிமொழியை தர்ற வரைக்கும் நம்முடைய போராட்டங்கள் தொடரணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விழிப்போடு இருந்து போரிடுற மக்களாக நம்ம ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.